சி பழனிசாமி அவர்கிட்ட தொடங்குறேன். அதிமுகவில் கருத்து கேட்கும் கூட்டம் என்ன காரணம், என்ன செய்யலாம் அப்படின்றத தொண்டர்கள் கிட்ட இருந்து நேரடியாகவே எடப்பாடி பழனிசாமி கேட்க ஆரம்பிச்சிருக்காரு. இந்த ஆலோசனை, இந்த கருத்து கேட்பதுடைய உண்மையான நோக்கம் என்ன? அதாவது அதிமுக தொண்டர்களிடத்தில் நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய ஒரு சோர்வு ஏற்பட்டிருக்கிறது. அந்த சோர்வை போக்குகிற வகையில் இப்படி ஒரு கருத்து கேட்பு கூட்டத்தை திரு எடப்பாடி பழனிசாமி கூட்டியிருக்கிறார் என்று தான் பார்க்கணும். இது ஒரு காலம் கடந்த ஒரு செயலாக கூட பார்க்கலாம். ஏன்னா அந்த தேர்தல் முடிந்த உடனேயே இது ஆலோசனை செய்திருக்கணும். அடுத்து இதுக்கு முன்பு ஜெயலலிதா அம்மா கூட்டிய ஒரு கூட்டம் அப்படின்னா அது ஒரு திறந்த வெளியில ஒரு பெரிய கல்யாண மண்டபத்தில் பல பேருக்கு அன்றைக்கு பதவி மாற்றங்கள் எல்லாம் நடந்தது. இந்த மாதிரி ஒரு செலக்டிவா மாவட்ட செயலாளர் சொல்ற ஒரு நாடாளுமன்றத்தில் 100 பேர்த்துக்கு உள்பட அப்படின்னா ஒரு தொகுதிக்கு 15 பேர் 20 பேர்த்துக்கு உள்ள இது ஒரு மிக குறைந்த ஒரு எண்ணிக்கை தான். இது வர்றவங்க இதுதான் பேசணும், இது பேசக்கூடாது என்று கட்டமைக்கப்பட்டு அழைத்து வரப்படுவது. ஜெயலலிதா அவர்களுடைய ஆளுமையை கருதி ரொம்ப ஓபன் ஃபோரம்ல தன்னுடைய கருத்துக்களை வெளிப்படையா சொன்னாங்க. இவர் இன்னும் கொஞ்சம் அடக்கமா தன்னுடைய கருத்துக்களை திடகாத்திரமா கேட்க விரும்புறாரு. ரொம்ப அதுவும் ஒரு வாரியான ஒரு லீடர்ஷிப் தானே இது. இல்ல இது அடக்கமா அப்படின்னு இல்ல, ஒரு பயப்படுறாரு. தொண்டர்களோட அது இன்டராக்ட் பண்றதுக்கு கொஞ்சம் தயக்கம் இருக்குது, கொஞ்சம் பயம் இருக்குது. ஒன்று. இரண்டாவது, பேசப்பட்ட விஷயங்கள் என்று நீங்க பார்த்தீங்கன்னா, அதாவது கூட்டணி தேவை, சீமான் தேவை, விஜய் போன்றவர்கள் இந்த மாதிரியான புது கூட்டணிகள் தேவை என்று வலியுறுத்தி இருக்கிறாங்க. அதுல 2 விஷயங்களை பார்க்கணும். சீமான் இவர்கள் அழைப்பை ஏற்றுக்கொண்டு வருவாரா? அப்படியே வந்தாலும் அதிமுக என்கிற கட்சி 2014 தனித்து நின்று வெற்றி பெற்ற கட்சி. 2016 தனித்து நின்று அந்த 3வது அணியையும் வீழ்த்தி ஆட்சி அமைத்த ஒரு கட்சி. சீமான் வாக்கு கேட்டது ஒன்றும் புதுசு இல்லை. இலை மலர்ந்தால் ஈழம் மலரும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி கிட்ட சொல்றாங்கன்னா, இல்ல அதாவது அப்ப எடப்பாடி பழனிசாமி என்பவரது ஆளுமையில இந்த கட்சி ஜெயிக்காது, கூட்டணி பலத்துல தான் நம்ம ஜெயிக்கணும், அதனால பலமான ஒரு கூட்டணியை அமையுங்கள் என்றுதான் அவர்கிட்ட சொல்றாங்க. அப்படி பலமான கூட்டணினா கூட சீமான் வேணும், விஜய் வேணும்னா முதல்ல அவங்க வருவாங்களா? விஜய் தன் பலத்தை சோதிக்கத்தான் விரும்புவார், சீமான் தன் பலத்தை அதிகப்படுத்தத்தான் விரும்புவார். அப்ப இதே போலதான் சென்ற முறை நாடாளுமன்ற தேர்தலுக்கு மெகா கூட்டணி அமைப்பேன் என்று திரு எடப்பாடி பழனிசாமி சொன்னார். கடைசியில எந்த கூட்டணியுமே இல்ல, தொண்டர்கள் ஏமாற்றத்துக்கு ஆளானாங்க. ஒன்று. அடுத்தது என்ன சொல்லியிருக்காரு? OPS சசிகலா போன்றவர்களை நாம் இணைக்க தேவையில்லை, எந்த காலத்திலையும் அவர்களை முதல் தேர்தலில் கூட்டணியோட தான் அமைச்சாரு. விஜயும் அதே மாதிரி கூட்டணி அமைக்கலாம், அது அதிமுகவை கூட இருக்கலாம் இல்லையா? இல்ல, இது அது ஹைபாத்தட்டிக்கல். புதுசா கட்சி ஆரம்பிக்கிறவங்க அவருக்கு என்ன வலிமை இருக்குதுன்னு எப்படி தெரியும்? விஜய்க்கு அவருடைய வலிமையே என்னன்னு சொல்லி தெரியாது இல்ல. அப்ப அவர் அதை சோதிக்கத்தானே விரும்புவாரு. ரெண்டாவது, விஜயனுடைய ஆதரவாளர்கள் அவரை முதலமைச்சர் என்றுதானே முன்னிறுத்துறாங்க. எத்தனை முதலமைச்சர் அதிமுகவுக்குள்ள கூட்டணிக்குள்ள வர முடியும்? அடுத்து, OPS சசிகலா அவருடைய ஆதரவாளர்களை நீங்க கட்சிக்குள்ள சேர்த்துக் கொள்ளுங்க என்று சொல்றார். எப்படி தலைமையில OPS சேர்த்துனா பிரச்சனை வரும்னு இவர் நினைக்கிறாரோ, அதே போலதான் நகர அளவுல, ஒன்றிய அளவுல, மாவட்ட அளவுல இருக்கிற அந்த போட்டியாளர்களை சேர்த்துனாலும் அங்கங்க லோக்கல் தலைமைகள்ல பிரச்சனை வரும் என்று அவங்களை சேர்த்தாம தவிர்த்து விடுவாங்க. அப்ப எடப்பாடி பழனிசாமி வேணா இப்படி செய்யலாம். அதாவது பொதுக்குழுவால் நீக்கப்பட்டவர்கள் தவிர்த்து, OPS சசிகலா தினகரன் போன்றவர்கள் பொதுக்குழுவால் நீக்கப்பட்டிருக்கிறாங்க. மற்ற கிட்டத்தட்ட 1,00,000 பேருக்கு மேல EPS OPS சேர்ந்து கையொப்பமிட்டு நீக்கி இருக்கிறாங்க. அப்ப அந்த நீக்கங்கள் எல்லாம் ரத்து செய்யப்படுகிறது, எல்லோரும் அதிமுகவில் இணைத்துக் கொள்ளப்படுகிறார்கள் என்று எடப்பாடி பழனிசாமியே அதை அறிவிக்கலாமே. ஏன் அதை அறிவிக்கிறதுக்கு தயங்குறாரு?
அடுத்து ஓபிஎஸ் சசிகலா போன்றவர்களை இவர் இணைக்காததுக்கு காரணம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அழுத்தம் அவர்களுக்கு அதிகமாக கருதி கொள்ள முடியும். தன்னம்பிக்கையுடைய வெளிப்பாடு தானே அது. இல்ல, அதாவது ஆட்சியை பிடித்து முடியுங்கிற தன்னம்பிக்கைனா குறைஞ்சபட்சம் 45% வாக்குகளை திமுக கூட்டணி பெற்றிருக்குது, 20% வாக்குகளை அதிமுக பெற்றிருக்குது. இப்ப கிட்டத்தட்ட ஒரு ரொம்ப க்ளோஸ் ஃபைட்டா இருந்ததுன்னா நம்மளே ஜெயிச்சிடலாம் என்று பார்க்கலாம். அப்படி ஒரு க்ளோஸ் ஃபைட்டா இப்ப அமையல இல்ல. அப்ப பாஜகவுடைய பின்புலத்தில் அவர்கள் அதிமுகவில் மீண்டும் தன்னுடைய தலைமைக்கு அவர்கள் பிரச்சனை ஏற்படுத்தி விடக் கூடாதுன்னு நினைக்கிறார். அப்ப மீண்டும் அவங்க என்ன செய்வாங்க? அவங்க மறுபடியும் ஒரு சாதிய அரசியலுக்கு போவாங்க. சசிகலாவோ ஓபிஎஸ்ஓ தினகரனோ அந்த முக்குளத்தோர் சார்ந்த சாதிய அரசியலை கையில் எடுப்பாங்க ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பாரதிய ஜனதா கட்சியோடு இணைந்து அந்த மூன்றாவது அணியை அவர்கள் பலப்படுத்துவாங்க. அப்ப அந்த மூன்றாவது அணி பலப்படுத்தியில் என்னாகும்? திமுகவுடைய எதிர்ப்பு வாக்குகள் சிதறும். சீமான் ஒருவேளை தனியா போனா திமுகவுடைய எதிர்ப்பு வாக்குகள் மறுபடியும் பிளவுபடும். விஜய் ஒருவேளை தனியா போனா மறுபடியும் திமுகவுடைய எதிர்ப்பு வாக்குகள் பிளவுபடும். அப்ப அதிமுக தான் தன்னுடைய பலத்தை ஒற்றுமைப்படுத்தி ஒன்று திரட்டி திமுகவுக்கு ஒரு மாற்று சக்தி நாங்க தான் என்று இவர்கள் வரணும். ஒருவேளை சீமானோ விஜயோ அதிமுகவோடு கூட்டணிக்கு வரணும்னா உறுதியே இந்த முறை அதிமுக ஜெயிச்சு ஆட்சி அமைக்க போகுதுங்க என்கிற அந்த பர்செப்ஷன் பாலிடிக்ஸ், அந்த கட்டமைப்பு ஏற்படுத்தப்படணும். அப்ப எப்ப ஏற்படுத்தப்படும்? வலிமையான அதிமுக இன்றைக்கு களத்துல நிக்குது. அதிமுக தன்னுடைய சுய பலத்துல 35% 40% பிடித்திருவாங்கன்னா சீமான் விஜய் எல்லாம் சேர்த்துனா 45% பாயிண்ட் புரியுது. ஒரு பெர்செப்ஷன் உருவாக்கணும் முதல்ல சொல்றீங்க. விட்டு கொடுத்து பெர்செப்ஷன் வைஸ்லயே தற்போது அதிமுக பின்னடைவை சந்திக்குது. இப்ப அந்த பெர்செப்ஷனை உருவாக்க வேண்டியதுதான் தற்போதைய தேவை அப்படின்னு திரு கேசிபி சொல்றார். உங்களுடைய பார்வை? பெர்செப்ஷன் வார் முக்கியம்தான். அரசியல்ல பெர்செப்ஷன்ல ஜெயிக்கணுங்கிறது முக்கியமானது தான். ஆனா இப்போது பின்னடைவு அப்படிங்கிறது ஒப்பீட்டளவிலானது. கேசிபி அளவுகோல்ல அந்த பின்னடைவு இல்லாம இருக்கணும்னா அதிமுக ஆட்சிக்கு வரணும் அப்படிங்கிறது. வேறு அதிமுக இருக்கக்கூடிய சிலருடைய பெர்செப்ஷன்ல திமுகவுக்கு அடுத்த இடத்தில் அதிமுக இருப்பதே இவ்வளவு தொல்லைகளுக்கு நடுவில் நாம் பெற்றிருக்கக்கூடிய பெரிய வெற்றி தான் அப்படின்னு அதிமுகலே இன்னும் பலர் நினைக்க கூடும். அதனால அந்த பின்னடைவு அப்படிங்கிற முடிவு எலக்டோரலா மட்டும் பார்க்க முடியாது. இவ்வளவு நெருக்கடிகளுக்கு நடுவுல கட்சியை காப்பாற்றி வைத்திருக்கிறதே கூட ஒரு பெரிய வெற்றியாக அவங்களுக்கு ஒரு சிந்தனையை கொடுக்கலாம். ஒரு சிலருக்கு அந்த மாதிரி ஒரு சிந்தனையை கொடுக்கலாம். அது போக யாரோடு இணைய வேண்டும் என்று அந்த கோரிக்கைகள் வருகின்றன. 3-4 அமைப்புகள் இருக்கா அல்லது தனி நபர்கள்? திரு கேசிபி சரியாக சொன்ன மாதிரி பொதுக்குழுவால் வெளியேற்றப்பட்ட தனி நபர்கள் வெளியில இருக்காங்களா இல்ல அமைப்புகள் வெளியில இருக்குதா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான கேள்வி. திரு ஜென்ராம், ரெண்டு விஷயங்கள் இன்னொன்று கட்சியை காப்பாற்றுவதே இப்ப ஒருங்கிணைத்து வைத்திருப்பதே ஒரு மிகப்பெரிய சவால் அப்படின்றதும் புரிந்து கொள்ள முடியுது. ஆனா தேர்தல் வெற்றி இல்லாம ஒரு அதிகாரம் இல்லாம அதிமுக இப்ப இருக்கக்கூடிய நிலையில எத்தனை காலம் ஒற்றுமையா வைத்திருக்க முடியும்னு நினைக்கிறீங்க நீங்க? கட்சி உருவாக்கின காலத்தில இருந்து அதனுடைய இறுதி முடிவு வர்ற வரைக்கும் ஆட்சி அதிகாரத்திலேயே தொடர்ந்து இருந்த கட்சின்னு ஏதாவது இருக்கா? எல்லாருக்கும் ஏற்ற இறக்கங்கள் இருக்குல்ல. இது 2014 தேர்தலை நண்பர் கேசிபி சுட்டி காட்டினாரு. திமுக என்ன இடத்துல இருந்தது? ஒரு சீட்டு கூட வாங்கல தமிழ்நாட்டுல. அதனால 2 சீட்டு வாங்கின அடுத்த கூட்டணி பெரிய கூட்டணி ஆயிடுச்சா? அதுக்கப்புறம் தேர்தல்கள் அவங்க கடந்த காலங்களில் தோல்வியை சந்தித்தவர்கள் யாரும் ஒரு 10 தோல்வி வரைக்கும் சந்திச்சது இல்லையே. இந்த அளவுக்கு ஒரு தொடர் தோல்விகள் கிடையாது. தொடர் தோல்விகள் எதுல கிடையாதுன்னு சொல்றீங்க? 77ல இருந்து 89 வரைக்கும் கிட்டத்தட்ட எம்ஜிஆர் இருந்த காலம் முழுவதும் ஒரு மக்களவை தேர்தலும் ஒரு உள்ளாட்சி தேர்தலும் தவிர அனைத்திலும் திமுக தோற்றது. திமுக காலி ஆயிடுச்சா?
அந்த ஓரிரு தேர்தல்கள்ல தோற்ற உடனே அன்றைக்கு இருந்த திமுக தலைமையோடு இன்றைக்கு இருக்கக்கூடிய இபிஎஸ்ஐ ஒப்பிட முடியுமா? அந்த அளவுக்கு செல்வாக்கு அப்படின்றது இருக்கா? அதற்கான விளைவில் இருந்து வெளியில வர்றதுக்கு இன்னும் நேரம் ஆகும். அந்த நேரம் ஆகிற வரைக்கும் பொறுத்து தான் போகணும்.